இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். புரவி சூறாவளியினால் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 12,252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு. பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு 132 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 5 சுயாதீன குழுக்களுக்காக ஜனாதிபதி முன்வைத்த நியமனங்களுக்கு பாராளுமன்ற பேரவை அனுமதி. மினுவாங்குட மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 22,488 அதிகரிப்பு. கோவிட்-19 தடுப்பு மருந்துகளை இலவசமாக வழங்குவதற்கு ஜப்பான் பாராளுமன்றம் அங்கீகாரம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். புரவி சூறாவளியினால் மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 3,575 குடும்பங்களைச் சேர்ந்த 12,252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சுன்னாகம் பிரதேசத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளார். பருத்தித்துறையில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 2,911 குடும்பங்களைச் சேர்ந்த 10,336 பேர் 79 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 15 வீடுகள் முழு அளவில் சேதமடைந்துள்ளன. யாழ் மாவட்டத்தில் 192 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. 9 சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சேதமடைந்துள்ளன. மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் திருமதி ஸ்டான்லி டிமேல் தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மீதான குளிநிலை விவாதம் 11வது நாளாக இன்றும் பாராளுமன்றத்தில் நடைபெறும். கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் பற்றி இன்று விவாதிக்கப்பட இருக்கிறது. பெட்டிக் கைத்தொழில் துறை, உள்நாட்டு ஆடை உற்பத்தி, ராஜாங்க அமைச்சு உள்ளிட்ட மேலும் 4 ராஜாங்க அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீடுகள் பற்றியும் இன்று விவாதிக்கப்படும். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு 132 மேலதிக வாக்குகளினால் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆதரவாக 137 பேரும் எதிராக 5 பேரும் வாக்களித்தனர். வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் நேற்று 10வது நாளாக இடம்பெற்றது. அதன்போது பாதுகாப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீடு பற்றி விவாதிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விவாதத்தின் நிறைவில் வாக்கெடுப்பு நடத்துமாறு கோரினார். இதற்கமைய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மினுவாங்குட மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 22,488 அதிகரித்துள்ளது. 627 தொற்றாளர்கள் நேற்று இனங்காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் பாலியகுட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புகளை பேணியவர்களாவர். இதேவேளை நேற்று 5 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் கோரப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையை எதிர்வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்க முடியும் என சிறைச்சாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஆராயும் குழு பலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. இன்றும் சிலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன. நாட்டின் பாதுகாப்பு விடயத்தில் அரசாங்கம் தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடிப்படைவாத குழுக்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற சட்டத்தை ஒருபோதும் முறையற்ற விதத்தில் பயன்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய அணு விஞ்ஞானி கலாநிதி மொஹிசென் ஃபக்ரிசானோ கொல்லப்பட்டதை இலங்கை அரசாங்கம் கண்டித்துள்ளது. இந்த படுகொலை அடங்கலாக மனித குலத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் எந்த வடிவிலான பயங்கரவாத செயலையும் இலங்கை கண்டிப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது.
ஈரானின் அணுசக்தி திட்டத்தை வழிநடத்தக்கூடிய முக்கிய ஆளுமையை கொண்டவராக இந்த அணுவிஞ்ஞானி திகழ்கின்றார். கடந்த வாரம் தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் சரமாரியாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனைத்து நிவாரண சேவை, ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல், தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே? பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 5 சுயாதீன குழுக்களுக்காக ஜனாதிபதி முன்வைத்த நியமனங்களுக்கு பாராளுமன்ற பேரவை அனுமதி அளித்துள்ளது. சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன தலைமையிலான பாராளுமன்ற பேரவை நேற்று மாலை பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி இந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சட்டத்தரணி நிமால் ஜி புஞ்சிஹேவா நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜகத் பாலபெரபந்தியும், தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் ஈவா வனசுந்தரவும், நிதி ஆணைக்குழுவின் தலைவராக நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் சுமித் அபேசிங்கமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. அம்பாறை மாவட்டத்தில் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சில வர்த்தகர்கள் தற்போதைய இடநிலையை சாதகமாக பயன்படுத்தி நிர்ணய விலையை விட கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து வருவதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. இத்தகைய வர்த்தகர்களை கண்டுபிடிக்க சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும் என நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தர் KMA ரிஸ்லி தெரிவித்தார். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். கோவிட்-19 தடுப்பு மருந்துகளை மக்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு ஜப்பான் பாராளுமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைவருக்கும் கோவிட்-19 தடுப்பு மருந்தை இலவசமாக வழங்குவது அரசாங்கத்தின் நோக்கம் என்று அரசாங்க பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தமது நாட்டு மக்களுக்கு கோவிட்-19 தடுப்பு மருந்தை இலவசமாக வழங்க இருப்பதாக பின்லாந்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படும் என அந்த நாட்டின் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நமீபியா காட்டு யானைகள் 170 ஏலமிட தீர்மானித்திருக்கிறது. நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனால் இந்த தீர்மானத்துக்கு வந்திருப்பதாக அந்த நாட்டு வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல், வறட்சி உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு யானைகளை காப்பாற்றும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பராமரிக்கும் வசதி கொண்டவர்கள் யானைகளை ஏலத்தில் வாங்க முடியும் என்று நமீபியா வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த வருட புள்ளி விவரங்களின் பிரகாரம் நமீபியாவில் 24,000 யானைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அங்கீகாரம் பெற்ற மருத்துவ ஆய்வுக்கூடமாக அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் ஆய்வுக்கூடத்தின் தரத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேகர தெரிவித்தார். மருத்துவ விநியோக பிரிவுடன் இணைந்து கடந்த ஜூன் மாதம் முதல் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு தேவையான தரமான மருந்துகளை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 10வது போட்டியில் கண்டி டஸ்கஸ்
அணியுடன் மோதிய தம்புள்ளை வைக்கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியது. இந்த போட்டி நேற்றிரவு ஹம்பாந்தோட்டை சூரியவெப மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய கண்டி டஸ்கர்ஸ் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 156 ஓட்டங்களை பெற்றது. 157 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தம்புளை வைக்கிங்ஸ் அணி இறுதி ஓவரில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 157 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. பொருளாதார செய்திகள். நாட்டின் பணவீக்கம் கடந்த நவம்பர் மாதத்தில் அதிகரித்திருப்பதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் 4% காணப்பட்ட பணவீக்கம் நவம்பர் மாதத்தில் 4.1% அதிகரித்திருக்கிறது. அது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. புரவி சூறாவளி பலவீனம் அடைந்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எனினும் புத்தளத்திலிருந்து முல்லைத்தீவு வரையும் மன்னார் மற்றும் காங்கேசன்துறை கடற்பரப்பில் காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆகையினால் குறித்த கடல் பரப்பிலும் ஆழ்கட பகுதியிலும் கப்பல் போக்குவரத்தையும் கடற்றொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரவி சூறாவளியினால் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 12,252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு 132 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 5 சுயாதீன குழுக்களுக்காக ஜனாதிபதி முன்வைத்த நியமனங்களுக்கு பாராளுமன்ற பேரவை அனுமதி. மினுவாங்கொட மற்றும் பாலியகொட கோவிட் கொத்தணிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 22,488 அதிகரிப்பு. கோவிட்-19 தடுப்பு மருந்துகளை இலவசமாக வழங்குவதற்கு ஜப்பான் பாராளுமன்றம் அங்கீகாரம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.